ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு வாட் த ஹேக். இன்றைக்கி நம்ம என்ன மிஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேக் த பாக்ஸில் சீசன் 6 வந்து லைவாக இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை தான் நம்ம பார்க்க போகிறோம். சி அப்படின்றது ஒரு லினக்ஸ் மிஷின், ஈஸி லெவல் மிஷின். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்பான் பண்ணிடலாம். ஸோ அவங்க ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம nmap ஸ்கேன் பண்ணணும். ஸோ நான் யூஸ்வலாக வந்து ரெஸ்ட் ஸ்கேன் தான் யூஸ் பண்ணுவேன். ரெஸ்ட் ஸ்கேன் -a ஐபி அட்ரஸ் -a, அதாவது எல்லாமே எனுமரேட் பண்ணு அப்படின்றேன். பட் இன் திஸ் கேஸ் சின்ஸ் லேட் ஆகும் அப்படின்றனால நான் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ இதில் வந்து எதுவும் பெருசாக ரன் ஆகலை. ஜஸ்ட் போர்ட் 22 அண்ட் போர்ட் 80. ஸோ நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து அந்த வெப் சர்வரில் தான் இருக்கணும். அப்பாச்சி 2.4.41 வந்து எந்த ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டும் கிடையாது. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து டைரக்டரி எனுமரேஷன் அண்ட் சப்டொமைன் வந்து எனுமரேட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் சப்டொமைனில் எதுவுமே வந்து நமக்கு கிடைக்கல. பட் டைரக்டரிஸில் பார்த்தா நம்ம ஆல்ரெடி டைரக்டரிஸ் எனுமரேட் பண்ணியிருக்கோம். ஸோ டைரக்டரிஸ் எப்படி எனுமரேட் பண்ணோம் அப்படின்னா, கோபஸ்டர் யூஸ் பண்ணலாம். கோபஸ்டர் dir URL ஐபி அட்ரஸ் போட்டு தென் -w usr share wordless big.txt -x php html இதுதான் யூஸ்வலாக வந்து நான் யூஸ் பண்ணுறது. வேணால் நம்ம -s threads வந்து கொடுத்துட்டு நம்ம 10 அப்படின்னு கொடுக்கலாம். 10 கொடுக்கலாம். ஈவன் 50 ஒர்க் ஆகுமான்னு தெரில. 50 ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குமோ? 50 கூட கொடுக்கலாம். பட் நான் என்ன யூஸ்வலாக கொடுப்பேன் அப்படின்னா, திஸ் வில் பி தி கமெண்ட். இந்த dirb-ல big.txt தான் யூஸ்வலாக கொடுப்பேன். ஏன்னா தான் கொஞ்சம் பெரிய லிஸ்ட். ஓகேவா? ஸோ அதான் நம்ம வந்து ஆல்ரெடி எனுமரேட் பண்ணிட்டோம். எனுமரேட் பண்ணதில் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த 403 ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ 403 ரெஸ்பான்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன contact.php இருக்குது. பிஃபோர் தட் நம்ம ஜஸ்ட் எப்படி இருக்கும் வெப்சைட் அப்படின்னு பார்த்துடலாம். இட்ஸ் a good practice to see how a website looks. அண்ட் இதை வந்து நம்ம இப்போது நம்மளோட ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷனில் வந்து நம்ம ஆட் பண்ணி ஆகும். இப்போ cat etc host நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஐபி அட்ரஸ் கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஐபி அட்ரஸ் ஃபாலோட் பை c.htb. ஏன் c.htb அப்படின்னு கொடுக்குறேன்னா, இப்போ இதோட பேஜ் சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, பேசிக்காக வந்து ஹேக் த பாக்ஸில் எப்படி இருக்குன்னா, அந்த மிஷின்.htb அந்த மிஷின் நேம்.htb அப்படின்னு கொடுத்தா தான் அது ப்ராப்பராக வந்து ரீடைரக்ட் ஆகி ஒர்க் ஆகும். பட் இன் திஸ் கேஸ் அந்த இஷ்யூ கிடையாது. ஓகே, எனிவேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்னெல்லாம் டேட்டா வந்து /301 அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம திரும்ப வந்து எனுமரேட் பண்ணலாம். கோபஸ்டர் dir -u என்ன ஃபஸ்ட்டு டேட்டா நம்ம என்னெல்லாம் 301 ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்ப்போம். 301 ரெஸ்பான்ஸ் அப்படின்னா உங்களுக்கு டினைட், forbidden. ஓகேவா? ஸோ டேட்டா கூட நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா usr share wordless big.txt -x php html threads வந்து I'm giving 50 and 50 seems working correctly. ஸோ இதெல்லாமே நான் ஒரு இது பர்டிகுலர் இதில் ஸ்டோர் பண்ணோமா, வேணாம் அப்படியே இருக்கட்டும். நான் காப்பி பண்ணிக்கிறேன், இது ரன் ஆகட்டும். தென் அதே இது நான் பேஸ்ட் பண்ணுறேன். பட் html அண்ட் -threads 50 அகெயின் சேம் 50 கொடுக்குறேன். இங்கே டேட்டா இல்லை, அடுத்த டைரக்டரி நம்ம ட்ரை பண்ணுவோம். பேசிக்காக என்னென்னா,
ஒரு டைரக்டரி எனுமரேட் பண்ணிட்டேன், அந்த டைரக்டரியிலேருந்து அடுத்த டைரக்டரி வந்து எனுமரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு டேட்டா அப்படின்ற டைரக்டரி மட்டும்தான் இப்போ ஃபார்பிடன் பண்ணியிருக்காங்க. மேபா டேட்டாக்கு அப்புறமா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி இருக்கலாம், அதை ஃபார்பிடன் பண்ணாமல் மிஸ்கான்ஃபிகர் பண்ணியிருக்கலாம். இல்லைனா அது டைரக்டரி லிஸ்டிங்கை மட்டும் ஸ்டாப் பண்ணுறதுக்காக டேரெக்டாக வந்து ஸ்லாஷ் டேட்டாவை வந்து அவங்க ஃபார்பிடன் மாதிரி அவங்க ரூல் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது, 301 ஏதாச்சும் இருக்கா, 200 இருக்குது, ஹோமு index.php. ஸோ இதில் நம்ம எதுவும் கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்காது. தென் மெசேஜஸில் இருக்குது, மெசேஜஸ் வேறு தீம்ஸ் ப்ளகின்ஸ் இருக்குது. தென் மெசேஜஸும் ட்ரை பண்ணுவோம். இங்கே மெசேஜஸ் ஓகே. dash threads 50 ஹோமில் நீ மெசேஜஸ் போட்டுருங்க. மெசேஜஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுக்கலாம், ப்ளகின்ஸும் கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஸ்ட்ரீமர் dash thread. ஸோ நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ப்ளகின்ஸ் கொடுத்தாச்சு. ப்ளகின்ஸ்க்கு அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ப்ளகின்ஸில் ஓகே, ஃபைனலாக வந்து நமக்கு தீம்ஸ் அப்படி இருக்குது. ஸோ தீம்ஸும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து நான் டேட்டாக்கு பதிலாக தீம்ஸ் கொடுக்குறேன், தீம்ஸ் கொடுக்குறேன். ஓகே, மேலெல்லாம் டைம் அவுட் ஆகிடுது. மேபி நிறைய த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டைம் அவுட் ஆகுது நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுறேன்ற அதுதான் டைம் அவுட் ஆகிடுது. ஸோ இந்த டேட்டா ஃபைல்ஸ் அப்படின்றதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். டேட்டா ஃபைல்ஸ் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியல. ஓகே, நம்ம ஒன்று பண்ணுவோம். டேட்டா ஃபைல்ஸ் அகெயின் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுவோம். ஏதாச்சும் சென்சிட்டிவான ஃபைல்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். இந்த த்ரெட்ஸ் வந்து நான் கம்மியாக வச்சுக்கிறேன், இல்லைனா வந்து கீழெல்லாம் எரர்ஸ் வருது, ஏன்னா அது ஓவர்லேப் ஆகிறதுனால. இல்லைனா கீழே போயிட்டு நம்ம வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலாக கண்டுபிடிப்போமா அப்படின்னு பார்க்கலாம். நோ, நத்திங் ஸ்பெஷல் ஹியர். 404 வருது. வேறு பைக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வருது. அகெயின் பைக்கும் வந்து ஃபார்பிடன். ஸோ இதை வந்து நம்ம ஃபர்தராக வந்து எனுமரேட் பண்ணுவோம். ஃபர்தராக ஒரு டைரக்டரி நம்ம எனுமரேட் பண்ணோம், அந்த டைரக்டரியிலேருந்து இன்னொரு டைரக்டரி எனுமரேட் பண்ணுவோம், ஆனால் அதுவும் ஃபார்பிடன் வருது. ஸோ அதிலேருந்து இன்னொன்று வந்து நம்ம எனுமரேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இட்ஸ் a good practice to do that. ஸோ எனுமரேஷன் அப்படின்றது தான் வந்து ரொம்ப வைட்டல் நம்மளோட ஹேக்கிங்கில். ஸோ நம்ம எவ்வளோ எனுமரேட் பண்ணுறோம், எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறோம், அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் இன்னும் ஃபர்தராக வந்து நம்மளால் அதை அப்ரோச் பண்ண முடியும். இன் திஸ் கேஸ் இல்லை. ஸோ இதுலேயும் வந்து நமக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ இதுலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடுச்சு.
ஓ நோ 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 நோ. ஃபுல்லாக எக்ஸீட் ஆகிடுச்சு. எதுவும் கிடைக்கல தானே. எதுவும் கிடைக்கல, ஹோம் மட்டும்தான் கிடச்சிருக்கு. இங்கே 404 கிடச்சிருக்கு, நத்திங் மச். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தீம்ஸில் பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். அதை இங்கே ட்ரை பண்ணோம். தீம்ஸ் பைக். ஸோ மேலே வருவோம். மேலே எனக்கு ஹோம் டைரக்டரி வருது. ஏன் ஹோம் வருது டிஃப்ரெண்ட்? நம்ம என்ன பண்ணோம், ரன் பண்ணது என்ன ரன் பண்ணோம்? டேட்டா ஃபைல்ஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி இருக்குது. அது பார்ப்போம் என்ன இருக்கு. ஓகே, டேட்டா ஃபைல்ஸ்குள்ளே தான் ஹோம் அப்படின்றது டைரக்டரி இருக்குது போல். நார்மல் ஹோம் தான் வருது. இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிடச்சிருக்கு பைக்கில். அதை ட்ரை பண்ணுவோம். தீம்ஸ் பைக் லைசன்ஸ். Permission is hereby granted free of charge to any person obtaining a copy of the software okay to deal with நார்மல் லைசன்ஸ் தான் இது. நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ப்ரொவைட் பண்ணல. பேஜ் சோர்ஸ் வியூ பண்ணி பார்ப்போம். நத்திங் ஹியர். ஓகே, சிஎஸ்எஸ் இருக்குது. அகெயின் /homeன்னு இருக்குது. சிஎஸ்எஸ் செக் பண்ணுவோம். சிஎஸ்எஸும் ஃபார்பிடன். சிஎஸ்எஸ் வந்து அகெயின் டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு யூஸும் கிடையாது. இங்கே இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அகெயின் அதுவும் ஃபார்பிடன். அதுவும் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் இமேஜஸ் தான் இருக்கும். ஐ திங்க் வி ஆர் ஸ்டக். Do you have robots.txt? robots.txt அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஃபைல். அது சில வெப்சைட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, எதை வந்து க்ரால் பண்ணணும், எதை க்ரால் பண்ணக்கூடாதுன்னு. இட்ஸ் லைக் எதை அலோவ் பண்ணணும், எதை அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. லைசன்ஸ் இருந்தால் யூஸ்வலாக வந்து இந்த ரீட்மி அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். readme.md அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். லைசன்ஸ் இருந்துச்சுன்னா ரீட்மி வந்து இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, okay guys, we got something here. Wonder CMS. So we have obtained information that it's running a Wonder CMS. So Wonder CMS க்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கா அப்படின்னு நம்ம தேடுவோம். கூகுளில் சர்ச் பண்ணோம்னா Wonder CMS க்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கா? authenticated just remote code execution கொடுத்துருக்காங்க. இது பார்ப்போம். okay, this looks interesting. என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். அகெயின் புதுசாக கிடைச்ச கோடை வந்து நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஆர்எல் லாகின் யூஆர்எல் ஐபி அட்ரஸ் போர்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ தட் நம்ம ஒரு லிசனர் வந்து செட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பவுண்ட் யூஸ் பண்ணுறேன். பவுண்ட் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துக்கிறேன்.
எக்ஸிக்யூட் ஆகட்டும். பை த டைம் வந்து நம்ம URL கொடுக்கணும். URL லாகின் URL நமக்கு லாகின் எதுவுமே கிடைக்கல. ஓகே, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். டீம்ஸ் பைக் இருந்துச்சு, இதுலேயே வச்சுப்போம். தென் நம்ம ஐபி அட்ரஸ் வேணுமோ? நம்மளோட ஐபி அட்ரஸ் தான். ஒன் டூ த்ரீ ஃபோர் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். send the below link. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தீம்ஸ் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போகுது. ஸோ இது எக்ஸசைஸ், இது ரிவர்சலுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? தீம்ஸ் ஃபஸ்ட்டு வரும். hello.php அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கா? ஓகே, hello.php அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, இப்போ ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சு. தென் நம்ம இப்போது அந்த டாக்குமெண்டேஷன் அகைன் போய் பார்த்தோம் அப்படின்னா lhost IP port. ஸோ இதான் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா LHOST கொடுக்குறேன். LHOSTல வந்து என்னோடய ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். என்னோடய ஐபி அட்ரஸ் அகெயின் இதுதான் என்னோடய ஐபி அட்ரஸ் 10.10.14.5. ஸோ இந்த 10.10.14.5 நான் பேஸ் பண்ணுறேன். என்னோடய போர்ட் வந்து நான் எதில் லிசன் பண்ணுறேன் அப்படின்றது நான் 1 2 3 4 லிசன் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ரிவர்சல் கிடச்சிச்சு. இப்போ பவுண்ட் கேட் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் இன்ஸ்டெட் ஆஃப் நெட் கேட் அப்படின்னா டிட்டாச் பண்ணிட்டேன். ஓகே, ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டடி பண்ணி கொடுக்கும் ஷெல்லை. ஓகே, cd temp ஃபஸ்ட்டு ஒரு லின்பீஸ் அப்லோட் பண்ணிவிட்டு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். லின்பீஸ் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணியாச்சு. ஷெல் ஆகிடுச்சு. ஓகே, நோ இஷ்யூ. க்ளோஸ் பண்ணிடலாம். வெரி பேட். 4545 லிசன் பண்ணுறேன். இந்த வாட்டி ஏன்னா நான் மேனுவலாக எனுமரேட் பண்ணுறேன், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. ஓ, லிசனே பண்ணல. அகைன் ரீலோட் கொடுக்குறேன். கனெக்ஷன் வருது. சூப்பர். இந்த டைம் வந்து நான் லின்பீஸ் ரன் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா லின்பீஸில் வந்து எனக்கு ஒரு இது அப்லோட் பண்ணாலே எனக்கு வரமாட்டேங்குது. ஸோ நம்ம ஹோமில் போவோம். less mi less cat txt permission denied cd0. okay,
ஆமையில் வந்து ஏதாச்சும் ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கா அப்படின்னு லிஸ்ட் பண்ணுறேன். நோப், எதுவும் கிடையாது. var www இல்லை சி இருக்குது, சிக்குள்ளே போவோம். டேட்டாவில் database.js ஓகே. இந்த database.jsல ஸ்க்ரால் பண்ணி மேலே வந்தால் I'm able to find a password hash. இதை நம்ம கிராக் பண்ண பார்க்கலாம். நான் இப்போ என்னோடய விண்டோஸ் மிஷினுக்கு வரேன். விண்டோஸ் மிஷினில் வந்து நான் கிராக் பண்ண பார்க்குறேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி. என்னோடய விண்டோஸ் மிஷினில் இந்த ஹேஷ் நான் பேஸ்ட் பண்ணிட்டு ஓப்பனிங் மை ஹேஷ்கேட். ஸோ ஹேஷ்கேட் அப்படின்றது ஒரு பாஸ்வேர்ட் கிராக்கிங் டூல். ஸோ தட் இட் வில் ட்ரை டு brute force and crack the password. In this case hash.txt rocky.txt டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம கிராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ bcryptக்கு 3200 அப்படின்னு நினைக்கிறேன். நோ ஹேஷ் மேட்ச் டு த அவுட்புட் அப்படின்னு வருது. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு ஹேஷ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஹேஷ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஹேஷ் ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணுவோம். அதில் ஓகே, இது bcrypt அப்படின்னு தான் வருது. ஸோ bcrypt வந்து hashcat example hashes-ல போயிட்டு நம்ம bcrypt சர்ச் பண்ணுவோம். bcrypt ஸோ bcrypt வந்து 3200 ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ வந்து சேம் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மோடை வந்து ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் 3200 அப்படின்ட்டு. டோக்கன் லென்த் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் எக்ஸெப்ஷன் வருது? நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணோமா? Q வரைக்கும் காப்பி பண்ணிட்டேன். Anything else? வேறு எதுவுமே கிடையாது, பாஸ்வேர்ட் மட்டும்தான் இருக்குது. மேபி கிராக் ஸ்டேஷனில் ட்ரை பண்ணி பார்ப்போமா? கிராக் ஸ்டேஷன் ஹேஷ் ஃபார்மேட் நாட் ரெகக்னைஸ்ட் அப்படின்னு தான் வருது. ஓகே 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 ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு எஸ்கேப் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ரிங்குள்ளே கொடுத்துருக்கனால ஒரு எஸ்கேப் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வராது. ஸோ இப்போது கிராக் பண்ண ட்ரை பண்ணால் அகைன் சேம் ஃபார்மேட் எரர் தான் வருது. ஸோ இதை வச்சு நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். I think it's working. ஓகே, ஸோ அது ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிடுச்சு. நம்மளோட இஷ்யூ என்னவாக இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு எஸ்கேப் கேரக்டர் எஸ்கேப் பேக் இந்த மாதிரி வந்து பேக் ஸ்லாஷ் போட்டிருந்தா அந்த ஸ்ட்ரிங்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அவங்க போட்டிருக்காங்க.
ஏன்னா அவங்க கோட்ஸ்குள்ளே போட்டிருக்கனால. ஸோ இந்த கேஸில் வந்து நம்ம கிராக் பண்ணியாச்சு. மை கெமிக்கல் ரொமான்ஸ் தான் பாஸ்வேர்டு. ஸோ மை கெமிக்கல் ரொமான்ஸ் பாஸ்வேர்டு கிடச்சிச்சு. இப்போ நம்ம இதில் வந்து யூசர்ஸ் என்னெல்லாம் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோமில் போய் பார்த்தா AMI இருக்குது. ஸோ AMI ட்ரை பண்ணுவோம். சூப்பர், நம்ம AMI வந்து நம்ம லாகின் பண்ணிட்டோம். நம்ம sudo -l கொடுப்போம். ஓகே, நோ இஷ்யூ. So I think we can connect through SSH AMI at machine IP. Machine IP என்னது? Okay. What was the password again? My chemical romance. Chemical romance. Okay. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா cd tools python 3-m http.server port 8888 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சைமல்டேனியஸ்லி என்னோட IP அட்ரஸ் தேவைப்படும். ஸோ IPA அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா wget http on port 8888 linpiece rsh. No space left. Okay, no space left on device அப்படின்னு வருது. It's so bad. ஸோ அதனால தான் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருந்துச்சு கூட. ஐ திங்க் நம்ம மிஷினை ரீசெட் பண்ணிட்டு வருவோம். பாஸ்வேர்டு ஐ திங்க் லோக்கல் இதில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். தட் வில் பி பெஸ்ட். நம்ம இந்த ரீட்மிலே சும்மா சேவ் பண்ணி வச்சுக்கோம். லெஸ் ஃபஸ்ட்டு user.txt. இந்த யூசர் டேக் வந்து நம்ம சப்மிட் பண்ணிடலாம். Okay, we are promoted bronze. Okay, fine. This was okay, easy only. Enumeration தான் கீயாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரூட் ஃப்ளாக் எடுத்தாகணும். python 3-m http.server 8888 IPA. Okay, start this. wget port 8888 then perfect. அது ஸ்டார்டிங் வந்து we had some யாரோ ஏதோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை மிஷினை பிரேக் பண்ணியிருக்காங்க. அதுதான் நமக்கு வரல. ஸோ linpiece வந்து இப்போ ரன் பண்ணுவோம். linpiece அப்படின்றது நெக்ஸ்ட் எப்படி ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணலாம், வேறு என்னெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றது வந்து இது ஷோ பண்ணும். ஸோ இதுதான் வந்து இதோட மெயின் மோட்டிவ். இந்த டூல் அதுதான் யூஸ் பண்ணுவோம் டு எஸ்கலேட் ப்ரிவிலேஜ். இப்போ நம்ம வந்து ஒரு யூஸராக வந்து இருக்கோம். அந்த யூஸர்லேருந்து நம்ம ரூட் யூஸராக எப்படி வந்து நம்ம மாற முடியும் அப்படின்றது தான், அதாவது எஸ்கலேட் பண்ண முடியும் அப்படின்றது இது இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணி கொடுக்கும். மேலே போய் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, நத்திங் ஹியர், நத்திங் வாஸ் ஹியர், இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். ஸோ இதை பற்றி எனக்கு தெரிஞ்சனால எனக்கு தெரியும் எது டிஃபால்ட்டாக இருக்குது, எது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் எனுமரேட் பண்ணி பார்த்தாகணும். ஓகே, நத்திங் ஹியர். ஹோம் இதில் வந்து வி ஹாவ், ஓகே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். டீம்ஸ், ஓகே ஹிஸ்ட்ரி கிடையாது, user.txt எடுத்துட்டோம். அடுத்தது அகெயின் user.txt எடுத்துட்டோம். ஸோ நோ ப்ராப்ளம் ஹியர். நத்திங் ஹியர், நத்திங் ஹியர். sh files in bin, that might be something interesting. வேறு ஏதாச்சும் bash history செக் பண்ணுவோமா?
ஓகே, பேஷ் ஹிஸ்ட்ரியும் எதுவும் கிடையாது. வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். பேஷ் ஹிஸ்ட்ரி இல்லை, செக் பண்ணியாச்சு. I may be interested in SUID at இருக்கு, பட் இட்ஸ் யூஸ்வலாக இது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. அகெயின் ஹியர் நத்திங் மச் இது எதுவுமே வந்து எஸ்கலேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரெட்டு அண்டு எல்லோவிஷ் ரெட் இருக்கிறது தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் தான் வந்து நமக்கு எக்ஸ்ப்ளாய்ட்டுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இன் திஸ் கேஸ் இதில் எதுவுமே எக்ஸ்ப்ளாய்ட் கிடையாது, எஸ்கலேட் பண்ண முடியாது ப்ரிவிலேஜஸ். ஸ்டக்கா வாட் சூடோ டேஷ் எல்லுக்கும் நமக்கு எதுவும் கிடையாது, நம்ம பார்த்துட்டோம். we are not in pseudo's group அப்படின்றதும் பார்த்துட்டோம். what else is there? ஜியோ யூசர் நம்ம வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜியோ யூசர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஹியர். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா போர்ட் 43067ம் போர்ட் 88ம் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆக்சுவலி இந்த ரெண்டு போர்ட்டுமே வந்து நம்ம என்மேப் ஸ்கேனில் பார்க்கல. என்மேப் ஸ்கேனில் ஆக்சுவலி 53ம் ரன் பண்ண, பட் 53 ஜஸ்ட் டிஎன்எஸ் தான், ஸோ நோ ப்ராப்ளம். நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா 43067ம் போர்ட் 8080 இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம போர்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஆகணும். போர்ட் ஃபார்வர்ட் பண்ணி நம்ம அதை ஃபர்தராக நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, SSH am I at what was the IP address again? I think it's 10 10 11 28 8. Password கேக்குது. This was the password. Okay, before that நம்ம வந்து எதை ஃபார்வர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். போர்ட் 8080 எதில் ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் என்னோட போர்ட் 8080. I believe this is the correct syntax. Okay, port forward பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். Let's go to our local host 8080. Local host 8080. Okay, password கேக்குது. Maybe am I along with that password. Nope. Local host port 8080. சூப்பர். இந்த இடத்துல பார்த்தா ஆக்சுவலி இப்போ தான் அது ரீஃப்ரெஷ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதான் ஸோ ஆக்சஸ் லாக் நம்மளால் செக் பண்ண முடியுது. ஆத் லாக், ஸோ இது பேசிக்காக லாக் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுது. நம்ம பர்ப் சூட் ஓப்பன் பண்ணுவோமே, நீ அதை எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இதை நம்ம டிராஃபிக் வந்து பர்ப்பில் வந்து சென்ட் பண்ணுவோம். தென் இதை அகைன் ரீலோட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரீலோட் பண்ணதில் we didn't get any traffic here. பர்ப்பில் தானே நான் என்ன டிராஃபிக் கொடுக்குறேன். ஓகே, இது போர்ட் 8080 இருக்கா? $8088 வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ண அப்படின்றேன். What was the password again? Technical comments 8088 அப்படி கொடுப்போம். கனெக்ஷன் ஃபெயில் அப்படின்னு வருது. ஸோ ஐ திங்க் 8080 என்னோட போர்ட் 888 அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி வரும்னு நினைக்கிறேன். பேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
லாகின் ஆகிடுச்சு. சேம் ரீசெட் பண்ணுவோம். ஓகே, ப்ராக்ஸி கனெக்ஷன் யூஸ் அப்படின்னு டிசேபிள் பண்ணுவோம். ஓகே, ஆக்சஸ் லாக் எடுத்துச்சு. நம்ம என்ன பண்ணுறேன், பர்ப் போர்ட் 8080 கொடுத்துட்டு ரீலோட் பண்ணுறேன். எங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? இதில் வந்து இந்த ஐபி அட்ரஸ் போடுவோம். எம்ஐ ஓகே, சேவ் கொடுக்குறேன். ஓகே, டிராஃபிக் வந்துச்சா? சரி, சூப்பர், வந்துச்சு. அதில் இந்த இடத்துல இருந்து இன்னும் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ அனலைஸ் பண்ணுறேன், ஒன்றும் வரல. ஆத் லாக் அனலைஸ் பண்ணால் எனக்கு ஆத் லாக் கொடுக்குது. மேபி இது ஜஸ்ட் கேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு அந்த போஸ்ட் ரிக்வெஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ நான் இதை ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணிவிட்டு வேர் ஆர் கமாண்ட் இன்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். டார்கெட் இதை ஆக்டிவ்லி ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் எதாவது மாட்டுதான்னு பார்ப்போம். பட் பிஃபோர் தட் இங்கே கமாண்ட் எல்எஸ் கொடுப்போம். ராவே டிஸ்பிளே பண்ணிடலாமா? cat etc password etc பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, etc பாஸ்வேர்ட் ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஷோ ஆகுது. cat root.text அப்படின்றதும் ஒர்க் ஆகும் தானே, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங். ஓகே, இதில் ஸ்க்ரால் பண்ணுவோம். ஷோ ஆகலையே. ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோமா? மேபி நம்ம டேரெக்டாக வந்து பேஷ் ஷெல் ஒன்று கிடைக்குதான்னு பார்ப்போம். ஷெல் மேபி பிசி பாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பிசி பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, லிசன் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட பர்க் ஷூட்டில் போயிட்டு இதை ரன் பண்ண ட்ரை பண்ணுவோம். என்ன ஆகுது, நம்ம கனெக்ஷன் வருதா அப்படின்னு செக் பண்ணோம். ஓகே, சூப்பர், எனக்கு டைரக்ட் கனெக்ஷன் கிடச்சிச்சு. ஜஸ்ட் பேஷ் ஷெல் கொடுத்தோடனே. ஓகே, ஷெல் ஆயிடுச்சா என்ன? கமாண்ட் இன்ஜெக்ஷன்
எல்லாத்தையும் நம்ம இதில் குரூப் ஃபோர்ஸ் பண்ண போகிறோம். இன்ட்ரூடர் சென்ட் பண்ணுறேன். இன்ட்ரூடரில் நான் ஜஸ்ட் வந்து சும்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு பேலோட்ஸில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த அட்டாக்கை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக கிடைக்குதா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸில் என்ன இருக்குது? எனக்கு வரல. 697 வேஸ்ட். 697 வேஸ்ட்டு. 701 வேஸ்ட்டு. HTML ஐடி நோப். 308 கம்மியாக இருக்குது. இது லென்த் இங்கே இருக்குது. ஓகே, கேட் யூடிசி பாஸ்வேர்டு இது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த ரிக்வெஸ்ட் நான் அப்படியே வந்து சென்ட் பண்ணுறேன். ரிப்பீட் இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுறேன், கேட் இடிசி பாஸ்வேர்டு எடுக்கிறது மட்டும் இடிசி ஷேடோ அப்படின்னு கொடுப்போம். ஷேடோ அப்படின்னு பாஸ்வேர்டு இருக்குதுண்ணா. சரி, ஓகே. வேறு என்ன இருக்கு? இதுவும் வந்து ஒர்க் ஆகுது. ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணுறேன். பேசிக்காக வந்து இது நியூ லைன். ஓகே, நியூ லைன் போட்டால் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். /%2f இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட ரிவர்சல் வந்து நம்ம திரும்ப ட்ரை பண்ணுவோம். ரிவர்சல் சேம் இதுதான். ஜஸ்ட் பிஸி பாக்ஸ் மட்டும் ட்ரை பண்ணிட்டு 4443 5 4443 போயிட்டு நான் அகெயின் வந்து இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓகே. cat root.txt இந்த பேலோடு இருக்குல்ல, இந்த பேலோடு வந்து யூஸ் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து cat percentage cat root t. ஓகே, இந்த இடத்துல எனக்கு root.txt வந்து வந்துடுச்சு.
ஸோ root.txt நான் அட்டைன் பண்ணிட்டேன். பட் இந்த இடத்துல வந்து நான் cat யூஸ் பண்ணியிருக்கேன். பட் கேட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிஸி பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்மளோட ரிவர்ஸ் ஷெல், நம்ம கண்டுபிடிச்ச ரிவர்ஸ் ஷெல் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு சேம் கமாண்ட் தான், பட் பிஸி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதை ட்ரை பண்ணுவோமா? ஸோ பிஸி பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டில் இதெல்லாம் தேவையில்லை. தென் இம்போர்ட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கே வந்துடுச்சு, பட் க்ளோஸ் ஆகிடுச்சு. percentage 2e percentage 2e percentage 2e okay 445 dash வந்து let's run this. வெயிட் பண்ணுறது ஓகே, ஆனால் வந்துச்சு. ஸ்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஐ திங்க் யூ கேன் ஆட் யூசர் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ChatGPT கிட்ட இருந்து எடுத்துருந்தோம். நியூ யூசர் அப்படின்னே போடும். ஓகே, நியூ யூசர் ஆட் பண்ணிட்டேன். தென் என்ன கமாண்ட், இந்த கமாண்ட் sudo // ஆட் பண்ணுங்க. Okay. PASSWRD 1 2 3. Okay. Sudo dash a ஓகே, சூப்பர். இப்போ பேசிக்காக வந்து நம்ம சூடோ யூஸராக வந்து நம்ம வந்துட்டோம். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு அந்த பர்டிகுலர் ரிவர்ஸ் ஷெல்லில் வந்து ரூட் அப்படின்ற ஏதாச்சும் ஒரு யூசர் வந்து லாக் ஆகிடுச்சுன்னா எனக்கு இந்த ஷெல் வந்து டை ஆகிடுது. ஸோ எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வேறு மெத்தட் ட்ரை பண்ணிருந்தேன், வேறு அப்ரோச் ட்ரை பண்ணிருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு யூஸரை ஆட் பண்ண ட்ரை பண்ணேன். நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஸரை ஆட் பண்ணேன், ஒரு ரூட் யூஸராக வந்து நான் ஆட் பண்ணேன். ஸோ இது வச்சு என்னால் வந்து பேசிக்காக என்ன வேணால் பண்ண முடியும். cd/root போனேன்னா பெர்மிஷன் டினைட் வருதா, நான் sudo su கொடுத்துட்டு sudo su கொடுத்தா எனக்கு ரூட் வந்துச்சு. cd/root ls that root.txt. பேசிக்காக வந்து நான் ரூட் ஃப்ளாகை வந்து எடுத்துட்டேன். I owned the system. So this was an interesting machine. இனிஷியலாக வந்து யூசர் ஃப்ளாக் ஈஸியாக இருந்துச்சு. ஆக்சுவலி ரூட் ஃப்ளாகும் ஈஸி தான், பட் யூ ஷுட் கீப் ஆன் ட்ரையிங் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ், வேறு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது யோசிக்கணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ லைக்ட் இட். பட் பிஃபோர் தட், லெட்ஸ் சப்மிட் த ஃப்ளாக். Yes,